அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் இன்னைக்கு நற்செய்தியில் பேசுகிறப்போ ஒரு காரியம் சொல்கிறாரு. உங்கள் செல்வம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் உள்ளம் இருக்கும் அப்படின்னு. இயேசு நம்முடைய செல்வமாக இருந்தால் நம்ம உள்ளம் இயேசுவை நோக்கி இருக்கும். அதுவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய செல்வமாக இருந்தால் அங்குதான் நம்முடைய உள்ளம் இருக்கும். எனக்கு ஒரு கனவு வாழ்க்கை தேவை, நான் எதிர்பார்க்கிறபடி ஒரு அற்புதமான கனவு இல்லம் அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கனவு இல்லம் குறித்து நான் எண்ணிக்கிட்டே இருப்பேனாக இருந்தால் அதுதான் என்னுடைய செல்வம். அது கிடைத்ததன் பிறகு நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னா என்னுடைய கனவு நிறைவேறிவிட்டது. ஒரு சொந்தமாக கனவாக இருக்கக்கூடிய ஒரு வாகனம் எனக்கு சொந்தமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் என்னுடைய செல்வம், அங்குதான் என்னுடைய உள்ளம் இருக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு கனவுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் இருக்கணும். ஏன்னா கனவுகள் இருக்கணும் என்பதற்காகத்தான் கனவு அப்படி என்கின்ற கான்செப்டையே நம்முடைய எண்ணத்தில் தெய்வம் விட்டு வைத்திருக்கிறார். இவையெல்லாம் தேவை. என்ன, வாழ்க்கையில் லட்சியம் வேண்டும். லட்சியம் இல்லாத மனிதன் அலட்சிய போக்கில் வாழ்வான். ஆகவே லட்சியம் வேண்டும், கனவு வேண்டும், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேண்டும். அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வத்தை ரிப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது இவையெல்லாம் தான் நம்முடைய செல்வம், இவை கிடைத்தால் போதும் அப்படின்னு அவற்றின் மீது மாத்திரமே நாம் ஃபோக்கஸை போட்டு விட்டு வாழ்வோமாக இருந்தால் அவைதான் நம்முடைய வாழ்க்கையாகிவிடும். அதற்கு பிறகு என்ன தெரியுமா நடக்கும்? நல்ல வீடு நாம் கட்டிட்டோம், நல்ல வாகனம் வாங்கிட்டோம், நல்லதொரு ரொம்ப அற்புதமான நிறைந்த கை நிறைய சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் கிடைச்சிருச்சு, இதெல்லாம் கிடைச்சிருச்சுது, நல்ல ஒரு திருமணம், அற்புதமான ஒரு மனைவி, ஒரு கணவர் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சந்தோஷமாக வாழ நினைக்கிற வேளையில் அப்போ ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை. கணவன் மனைவி கிடையில நல்ல புரிந்துணர்வு இல்லாமல், பசங்க சொற்பேச்சு கேட்காமல் இருக்கின்ற நிலை, இப்படியான காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வருகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய உள்ளத்தை செக் பண்ணி பார்க்கணும். நாம் எதை வாழ்க்கையில் செல்வமாக எண்ணி வைத்திருக்கிறோம், எதற்கு முதலிடம் கொடுத்து வைத்திருக்கிறோம். இவையெல்லாம் கிடைத்ததன் பிறகும் கூட தெய்வம்தான் நம்முடைய முதன்மையான சொத்து அப்படின்னு நாம் வாழ்கிறோமா? அல்லது பேச்சுக்கு, ஏதோ சும்மா பேச்சுக்கு அவர்தான் எங்களது முதன்மையான சொத்து அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களது பொருளிலும் பணத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் மாத்திரம் கவனத்தை வைத்து கொண்டிருக்கிறோமா? முதல்ல நீங்கள் தெய்வத்தை உங்களது முதல் சொத்தாக வாழ்க்கையில் வைத்து பாருங்கள். அவரை அன்றாடம் தொழுது பாருங்கள். அவர் உங்களது வாழ்க்கையில் இப்போ இருக்கிற சொத்து என்னங்க சொத்து? இதிலும் பார்க்க மேலான சொத்துக்களை உங்கள் வாழ்க்கை மீது பொழிய நீங்கள் மகிழ்வோடும் ஆசீரோடும் சிறப்போடும் செழிப்போடும் வாழ்ந்து கொள்வீர்கள். ஆமென்.